ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு எத்தனை பாரதியார் இங்க பாடம் நடத்தினாலும் எந்த ஒரு விஷயமும் மாறப்போறது இல்லை. கவின் இன்னைக்கு நம்ம கவினுக்கு நடந்த விஷயத்தை கேட்கும் போது மனசெல்லாம் பதறுது. 2.5 லட்சம் மாசம் சம்பளம் வாங்குற பையன் ஐஐடியில கோல்டு மெடல். வேற என்னையா தகுதி வேணும் அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா எல்லா தகுதியும் இருக்கான், ஒரே ஒரு தகுதி இல்லையா. இவங்க மேல் ஜாதியா, அவர் கீழ் ஜாதியா? இல்லை, எனக்கு புரியல. நம்ம என்ன 80s வாழ்ந்துட்டு இருக்கோமா? 2025 இன்னும் ஜாதியை பிடிச்சி தூக்கி தொங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன இது? இன்னைக்கு அந்த உயிர் போனனால என்ன மாறி போச்சு? இன்னைக்கு அந்த பையனை கொலை பண்ண பையனோட வயசு 21 தான். 21 தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வயசுல வாழ்க்கையை முடிச்சுட்டு இன்னைக்கு என்னத்தை பண்ண? ஒரு உயிர் போனனால இங்க என்ன மாறிடுச்சு? இன்னைக்கு உங்க அக்கா வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு தெரியல. நீங்க சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா மொத்த ப்ரொஜெக்ஷனும் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்க ஜாதியை தூக்கி பிடிக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆளா இருந்தீங்க அப்படின்னா அந்த பையன் லவ் பண்றானா, எங்களுக்கு கொடுக்க முடியாதுப்பா, நாங்க ஜாதியை தூக்கி பிடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே. அதை மீறி அந்த பையன் பிரச்சனை பண்றான் அப்படின்னா லீகலா இங்க எல்லா விஷயங்களும் எதுக்கு இருக்கு? கோர்ட் எதுக்கு இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? லீகலா மூவ் பண்ணிட வேண்டியதானே. அதுக்குன்னு ஒரு உயிரை கொல்றதுதான் ஒரே தீர்வா? இன்னைக்கு ஜாதின்ற ஒரு தீக்குள்ள 2 குடும்பமும் மாட்டிக்கி எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னைக்கு பசங்களை கொடூரமான ஜாதி மிருகமா மாத்துறதுக்கு பேரண்ட்ஸுமே ஒரு வகையில காரணம் தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பையனை உள்ள கூப்பிட்டு வரோம் அப்படின்னா உடனே பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம், ஓகேடா தம்பி பையன் என்ன ஆளுக அப்படின்னா. பசங்களுக்கு ஜாதி பத்தின எந்த ஒரு தாட்டு இல்லைனாலுமே நம்ம தான் விதைச்சிட்டு இருக்கோம். நம்ம விதைக்கிறது தப்பான விதைங்க. இன்னைக்கு அவனுங்களை ஜாதியில ஒரு பெரிய மிருகமா மாத்தி ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்கான ஒரு கொடூரமான ஆளா மாத்தி விட்டுறது இந்த ஒரு விஷயம். தயவுசெய்து பசங்கிட்ட இந்த மாதிரியான தாட்ஸை விதைக்கிறத முதல் நிப்பாட்டுங்க. ஜாதியை பேர்ல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே. ஆனா இங்க இருந்து உன்னை யாரும் தூக்கி எறியல. இங்கேருந்து தூக்கி எறிஞ்சா மட்டும்தான் இங்கே எல்லாமே மாறும். கவின் மாதிரியான எத்தனையோ பசங்க இனி இறக்கிறத தவிர்க்க முடியும். தமிழன் நினச்சிட்டோம் அப்படின்னா மற்ற ஸ்டேட்காரங்களை பிரித்து பார்ப்போம். இந்தியன் நினச்சோம் அப்படின்னா மற்ற கண்ட்ரிக்காரங்களை பிரித்து பார்ப்போம். இதெல்லாம் விட்டுட்டு மனிதன் அப்படின்னு நினச்சி பாருங்க, யாரையும் பிரித்து பார்க்க மாட்டோம். மனிதன் தான் தீமை செய்து அரக்கனாகிறான்.